பாடுறதுக்கு அது கூட கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பாடுகள்லாம் ரொம்ப லேசானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில நிறுத்தியிருப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அவங்க என்னோட ரொம்ப நாள் எனக்கு நல்ல ஒரு தேவ மனுஷன், எங்களுக்கு மூத்த சகோதரர். எங்களை நடத்தினதில் எங்களை நடத்தின சகோதரர்களோடு அண்ணன் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு மத்தியில் அவங்க ஒரு அண்ணன் மூலியமாக எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, நீங்கள் தம்பி வரணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் நிச்சயமாக அண்ணனோட வாய்ஸ் கேட்டவனவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா கிறிஸ்துவின் யுத்தங்களை நடத்துகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. சோத்திரம். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆனால் அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு பூமியில் ஒரு மனுஷன் வேணும். ஹல்லேலூயா. அந்த மனுஷனாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதில் அண்ணன் முன்னாடி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஸ்தானிகர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அண்ணனோட சத்தம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ், அப்படி தானே? கை தூக்குங்க. எல்லாரும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ். சோத்திரம். ஒருவேளை பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பிஸ்னஸ் பீப்புள் ஆக விரும்புகிறேன், நான் வியாபாரம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். என்னோட சாட்சிகளை இடையில பகிர்ந்து கொள்கிறேன். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கரங்களை எனக்கு நேராக நீட்டி, உங்கள் கரங்களை எனக்கு நேராக நீட்டி. இந்த நேரம் 1 மணி நேரம் அப்படின்னா அந்த நேரத்தை நான் உங்களை உபயோகப்படுத்தணும்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு ஒருபோதும் திருப்தியாக இருக்க முடியாது, அது முழுமை அடைய முடியாது, அது உங்களுக்கு முழுமையாக பிரயோஜனமாக இருக்க முடியாது. அது வெறும் சத்தம் தான், அதில் கிரியை இருக்காது, அதில் ஒரு யூஸும் இருக்காது. ஆனால் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவரை பயன்படுத்துவார்னு சொன்னால் அது மகிமையா இருக்கும், அது சாட்சியா இருக்கும், அது விதைக்கிற அனுபவங்களை போல அது அறுக்கும் பொழுது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சபையில கொண்டு வந்திருக்கிறீங்க, உம்முடைய ஊழியக்காரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீங்க. கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் பகிர்ந்து உதவி செய்யுங்க. நாங்கள் கூடி சேர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் முரளி பாபு. என்னுடைய பேர், நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். என்னுடைய பேர் முரளி பாபு. ஆனால் சிறு பிராயத்திலிருந்தே நான் ரட்சிக்கப்பட்டவன் தான். அதாவது கிறிஸ்துவ, எங்கள் ஃபேமிலியெல்லாம் கிறிஸ்டின் தான். பட் ஆனால் நாங்கள் எப்படி சொல்றது, இந்து தான். சர்ச்சுக்கு போவோம் வருவோம் அப்படி இருப்போம். ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. பிடிச்சிட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அதனால கிறிஸ்துக்குள்ள என்னோட பேர் சாம்சன், ஞானஸ்தான பேர் சாம்சன். பிஸ்னஸில் நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால சிலருக்கு தெரியும், முழுமையாக சொல்ல வேண்டியது. சபை வட்டாரங்களில் மேக்ஸிமம் சாம்சன் சொன்னால் தெரியும், பிஸ்னஸ்லேயோ அல்லது தனிப்பட்ட எல்லைகளில் தெரியாது. அப்படின்னால முரளி பாபு என்கின்ற சாம்சன் என்று சொல்லி உங்களுக்கு இன்னும் அதை கொடுத்துருக்கோம். பாருங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னோட தொழில் என்ன, பிரிண்டிங் ப்ரெஸ். நான் எதுக்காக இந்த பட்டணத்துக்கு வந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கணும். எல்லா மனுஷனும் பிழைக்கணும்ல, சாப்பிடணும்ல, எல்லாருக்கும் பசி, வயிறு இருக்குல்ல, பசிக்கணும்ல, சாப்பிடணும்ல. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது வேலை செய்யணும். வசனம் என்ன சொல்லுது, அவன் குறைவில்லாமல் சம்பாதித்து உழைக்கணும். ஏதாவது வேலை செஞ்சு திருடாமல், அடுத்தவன்ட்ட போய் திருடாம கொள்ளடிக்காம நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதா இருங்கன்னு வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ பாருங்க, இப்போ இந்த பட்டணத்துக்கு வரும்போது என்னோட நோக்கம் என்ன, எப்படியாவது நான் ஒரு தனி மனிதனாய் வாழ்ந்து இந்த பட்டணத்தில் நல்லா இருக்கணும். எனக்கு அதிகபட்ச ஆசை ஒரு 4000 rupees. 20 years முன்னாடி நான் அந்த பட்டணத்துக்கு வந்தேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அந்த பட்டணத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். என்னுடைய அதிகபட்சம், என்னுடைய தேவை என்ன, மாதம் 4000 ரூபாய் மட்டும்தான். வெறும் 4000, ஜஸ்ட் 4000 தான் என்ன தேவை எனக்கு. அப்போ ஒரு 20 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். 20 வயசு அல்லது 21 வயசு இருந்திருக்கலாம் பாருங்க, அல்லது ஒரு வருஷம் முன்ன பின்ன வந்திருப்பேன். இப்போ என்னோட தேவை ஒரு 4000 இருந்தால் ஒரு மாதத்தை ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய நம்ம அடிப்படை தேவை என்ன, ஒரு வயசு பையனாக ஆகிட்டோம், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும், என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவரை பிடிச்சாச்சு, ஆண்டுக்குள்ளே வந்தாச்சு. அதிகபட்சம் நமக்கு தேவை ஜஸ்ட் 4000 கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம். முதல் மாதத்திலே ஒரு ஒர்க்கர் தான், ஸ்டாஃபாகவே இருக்கும்போதே அதை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேலைக்கு வந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், அந்த மாதம் எனக்கு 4000 ரூபா சம்பளம் கிடைச்சது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு அவ்வளோ கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ
கிடைக்குன்னு தெரியாது, கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பு எங்கள் சொந்த ஊர்லலாம் உழைக்கலை நான், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து சொந்த ஊரில் எப்பயுமே யாருமே அதிகமாக உழைக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெஸ்டேஜ் பார்ப்பாங்க, ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. சட்டை இன்ஷர்ட் பண்ணால் அதை களையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அது நேட்டிவ் பிளேஸு, ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க இருப்பாங்க. இறங்கி செயல்பட முடியாது. அப்போ இந்த பட்டணத்துக்கு வந்த பிறகு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயா என்ன சொன்னாலும் செய்கிறேங்க ஐயா, தம்பி அதை கூட்டுறேங்க ஐயா, அதை துடைக்கிறேங்க ஐயா, என்ன சொன்னாலும் செய்கிறேங்க ஐயான்னு சொல்லி எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பட்டணம் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படியாவது பிடிச்சி நான் கண்ணீரோடு கதறி ஜெபித்த நாட்கள் உண்டு. எப்படியாவது இந்த ஃபஸ்ட்டு 4000 சக்ஸஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்னோட சொந்த ஃபீல்டு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ். நாங்கள் சொந்த ஊரில் ப்ரெஸ் வச்சுருந்தோம், அப்பா கொஞ்சம் முடியாதனால அப்போ அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் வந்து தனித்தனியாக ப்ரெஸ்ஸில் இங்கே வந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டில் பேசி, அந்த அப்போ 20-21 வயசு தான் எங்களுக்கு. 20-21 வயசில் ஒரு நல்ல அச்சாபீஸ் கொங்கு மெயின் ரோட்டில் வச்சுட்டோம். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். ரொம்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு 21 வயசு பசங்களுக்கு இந்த பட்டணத்தில் சொந்த ஊர் கிடையாது, வேற ஒரு ஊர், உதவி செய்கிறதுலாம் யாரும் கிடையாது, எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஏதோ ஒரு சபைக்கு போவோம் வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்குறாங்க, வந்துடுறோம், ஏதோ ஒரு ரூமில் தங்கியிருக்கிறோம். தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசை, ஏன்னா பேசிக்காக நமக்கு விருப்பம், வேறு ஸ்டாஃபாக இருக்கிறது விருப்பம் கிடையாது. ஸ்டாஃபாக இருக்கிறதுல விருப்பம் இல்லாத பற்றினால தொழில் கண்டிப்பாக செய்யணும், என்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ஆரம்பித்தோம். ஒரு 5 years 7 years நல்லா அருமையாக போச்சு. அதுக்கப்புறம் நான் என் அண்ணன்ட்ட இருந்து, அண்ணா நான் கொஞ்சம் வேறு ஃபீல்டு மாறுறோன்னு சொல்லி ஃபேமிலியில் பேசி நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு சப்ளை பண்ணுகிற, பேப்பர் சப்ளை பண்ணுகிற தொழிலில் நான் வந்துட்டேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு உண்டான ரா மெட்டீரியல் பேப்பர் சப்ளை பண்ணுற தொழிலுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இது சாதாரணமாக வர்றது கிடையாது. ஒவ்வொரு எல்லைகளில் இருந்தும் இன்னொரு எல்லைகளுக்கு நாம் செல்ல வேண்டுமானால் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? நம்ம வாசித்த வசனத்தின்படி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு கேட்பார், அவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்வார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் அவசியம் வரணும். சரிங்களா? நெருக்கம் ஏன் வருகிறது அல்லது பிரச்சனை ஏன் வருகிறதுன்னு சொன்னா, இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் நீங்க தேவனை தேட முடியும், நல்லா தேட முடியும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, பிளஸ்ஸிங் இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா தேட முடியுமா? கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. எல்லாருமே யோபு போல எல்லா டைம்லையும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேட முடியாது. பட் ஏதோ ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம ஆண்டவரை இறுக பிடிப்போம், வேற ஆப்ஷன் இல்லை. நீங்கள் இறுக ஆண்டவரை பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் நெருக்கத்தில், உங்கள் இடுக்கமான சூழ்நிலையில், உங்கள் பிரச்சனையின் நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் யார்கிட்ட போகிறோம்? சொந்த பந்தங்கள்கிட்ட போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகளுக்குள்ளே போகிறோமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கணும். நாம் கர்த்தர்கிட்ட வருவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வருவோம்னு சொன்னால் தேவன் நம்மை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு நெருக்கத்தை அனுமதிப்பதே அதற்காகத்தான். என் பிள்ளையை எப்படியாவது உயர்த்தணும். என்ன பண்ணணும்? என் பிள்ளையை எப்படியாவது உயர்த்தணும். அதுக்காக ஒரு சின்ன நெருக்கத்தை அனுமதிச்சு அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நெருக்கங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்க. அதன் மத்தியில் தேவனை பிடிச்சிக்கிங்க, அப்பாவை பிடிச்சிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம். என்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது தெரியுமா? என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நல்லா அழுவேன். சிரிக்கிறேன்னு பார்த்தீங்களா? நல்லா அழுவேன். எப்போ அப்பா சமூகத்தில் போய் நல்லா அழுவேன். ஏன்? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். நல்லா பிஸ்னஸ் பண்ண, என்னை விட நிறைய திறமைசாலிகளான இந்த பட்டணத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னை விட நிறைய திறமைசாலிகள் இன்னைக்கு இந்த பட்டணத்தில் இல்லை. நிறைய திறமைசாலிகள் இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க்கர். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சரிங்களா? நமக்கு வேதத்தில் அப்படிதான் சொல்லுது, அறுப்பில் பிச்சை கேட்டால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லது ஹார்ட் ஒர்க்கே நீ பண்ணி ஹார்ட் ஒர்க்னா மூட்டை தூக்குறது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ, அதுக்கு என்ன டைமிங் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். டைமிங் கொடுக்க மாட்டேன், நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஆனால் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. நீ ஒர்க் பண்ணணும், உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருப்பார், வேலை கொடுத்துருப்பார், அதை நீ செய்யணும். அதெல்லாம் ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. மூலியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. காலையில் எழுந்திரிச்சு அப்படி சாப்பாடு வந்துடுனா சாப்பாடு வந்துடுமா? அவங்க எழுந்திரிச்சு காலையில் சமைக்கணும்,
பிள்ளைகளை ஸ்கூல் போகிறதுக்குள்ளே என்ன வேலைப்பட்டு எவ்வளோ அவசரப்பட்டு அனுப்புகிறாங்க, அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க வீட்டில் சிஸ்டர்ஸுங்க. அதுபோல் பிஸ்னஸில் வந்து நம்ம உழைக்கணும், நம்ம உழைக்க சங்கடப்படக்கூடாது, நம்ம ரெடியாக இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் ரெடிங்க, ஓகேங்க அப்படின்னு. சண்டேல நமக்கு ஊழியம் இருக்குது, அதனால் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுத்துடணும். அந்த நேரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நான் சண்டேவும் சேர்ந்து உழைக்கிறேன், சண்டேலையும் உழைச்சா இன்னும் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிடுவேன். நம்ம நாட்டில் சில நேரத்தில் இப்படி குறுக்கு யோசிப்பாங்க, 6 நாள் சம்பாரிச்சாலே இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. கர்த்தர் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காரு. அந்த ரூல்ஸ் படி தான் போகணும். புதுசாக நான் ஒரு ரூல்ஸை போடுவேன்னு போனால் கொஞ்சம் இடிக்கும். சிலருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க் இருக்கும். அவங்க சண்டே ஒர்க் ஊழியத்துக்கு வந்துட்டு போய் ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை, அவங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் முடிந்த வரைக்கும் தேவனுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நேரத்துக்கு ஆண்டருக்கு கொடுக்கறது நல்லது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நல்லது. 6 நாள் ஒரு நாள் கர்த்தருக்கு நிச்சயமாக கொடுக்கறது நல்லது. இப்போ ஏன் அந்த பேப்பர் ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம், வீட்டில் பேசணும். அன்றைக்கி அதுக்கு தேவை வந்து இல்லை, பணம் இல்லை. அப்போ வீட்டிலலாம் கேட்டு அம்மா அப்பாட்ட கேட்டு ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸுக்கு 4 lakhs அன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட், 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு 2010. வீட்டிலலாம் கேட்டோடனே அவ்வளோ பணம் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும், ஆனால் நம்ம தான் நல்லா அழுவுமே. ஆண்டவர் சமூகத்தில் அழுக வேண்டியது தான், நல்லா அழுதோம். ஆண்டவர் சரி கொடுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க கடனை உடனே வாங்கி இந்தாப்பா பிடிப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து உத்தரவு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்பா பேசினார், சரி நான் உனக்கு வாய்க்க செய்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் சரி அண்ணன்லாம் பேசி சரி அவன் கொடுங்க, அவன் ஏதாவது செய்யணுன்றான், பார்ப்போம், செஞ்சு நல்லா செய்வான், பார்க்கலாம் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்பா சமூகத்தில் செஞ்சு பணம் வாங்கியாச்சு. இப்போ நமக்கு பிஸ்னஸுக்கு பணம் வேணும் தானே, நிறைய பிஸ்னஸுக்கு பணம் வேணும் தானே. பணம் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களா? என் பிஸ்னஸுக்கு பணமே தேவையில்லைன்னு யாரா சொல்கிறவங்க இருக்கீங்களா? இப்படி யாரும் இல்லை, எல்லா பிஸ்னஸுக்கும் பணம் தேவை இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பாட்ட நல்லா அழுகணுங்க. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா அழுகணுங்க, நல்லா அழுகுங்க. சும்மா லைட்டாக வெயிட்டாலாம் இல்லை, நல்லா அழுகணும். யார்கிட்ட அழுகுறன்றது முக்கியம், சரியா? யார்கிட்ட அண்ணன்ட்ட தம்பிட்ட அக்காட்ட தங்கச்சிட்ட மாமாட்ட சித்தப்பாட்ட அழுதினா சூச்சுன்னு போயிடுவாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அப்பா சமூகத்தில் அழுகணும், ஆண்டவர் சமூகத்தில் அழுகணும். அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கண்ணீரை துருத்தியில் வச்சிருப்பாராம். அது ஒரு நாள் நிரம்பி வழியும் போது நம்ம கேள்விகள் எல்லாம் நமக்கு மகிமையாக மாறிடும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவைன்னு வந்தேன், ஒரு 4000 ரூபா தேவைன்னு வந்தேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்துறாரு பார்த்தீங்களா? அற்புதமாக நடத்திட்டு இருக்கார். கர்த்தர் இன்னும் நடத்துவார். இப்போ பாருங்க, தேவ சமூகத்தில் வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, அப்பா சமூகத்துக்கு போகிறோம். ஐயா நான் இந்த மாதிரி செய்கிறேன், எனக்கு கர்த்தர் நீங்கள் தொழில் கொடுத்தீங்க. யார் கொடுத்தது? என் பிஸ்னஸ் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு. நான் கேட்டேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுங்க, நான் தொழில் செய்யணும். வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, அண்ணன் ப்ரெஸ் வச்சுருக்காரு, அண்ணன் கூட நீ செஞ்சுட்டு 2 மிஷின் இருக்குது, இன்னொரு மிஷின் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் போடு, அண்ணன் கொங்கு மேட்டில் இருக்கட்டும், நீ பிஎன் ரோடு போ. பிஎன் ரோடு நல்ல பெரிய பிஸ்னஸ் பீப்புள், நம்ம திருப்பூர் தான் பெரிய ஊராச்சே, நீ அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணாங்க. நம்ம தெரிஞ்ச ஃபீல்டு, நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம் பண்ணுனாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அவ்வளோ திறமைசாலி கிடையாது, நமக்கு என்ன வரும் வராது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவ்வளோ திறமைசாலிலாம் இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கரும் கிடையாது எனக்கு. அப்புறம் ஒரே ஃபீல்டு வேண்டாம், வேறு ஃபீல்டு பண்ணுறேன். வேறு ஃபீல்டு என்ன பண்ண உனக்கு என்ன தெரியும்? அப்போ யோசித்து இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் கொடுத்தாரு, சரி இதை செய் அப்படின்ட்டு. கர்த்தர் அதை எடுத்தோடனே எனக்கு அப்படியே பரலோகத்திலிருந்து வார்த்தை வந்துச்சு, பணம் வந்துச்சு. அப்போ மாதம் லாபம் வந்திருக்கும்ல, அப்படிலாம் ஒன்றும் வரல. அப்படிலாம் ஒன்றும் வரல. இப்போ போன ஆண்டவர் சமூகத்துக்கு உட்காந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் உண்மையை சொல்கிறேன், அதே ரோட்டில் லட்சுமி அண்ணனுக்கு தெரியும் அந்த பழைய ஆஃபீஸு, லட்சுமி நகர் ரோட்டில் சைக்கிள் கூட இல்லாமல் வெறும் செருப்பு காலோட இப்படி பார்த்துட்டு போன நாட்கள் உண்டு. இப்படி எனக்கெல்லாம் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, இது வந்து டையிங் பிரச்சனைக்கு முன்னாடி சொல்கிறது, நான் டையிங் பிரச்சனைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். சில நேரத்தில் ஈவினிங் சர்வீஸ் தான் போவோம், மார்னிங் சர்வீஸ்லாம் போக மாட்டோம். அப்போ சின்ன பசங்க தானே, ரொம்ப குறும்பாக இருப்போம். போதும் சாயந்தரம் போனால் போதும், கொஞ்சம் குறும்பு இருக்கும். சாயந்தரம் சர்வீஸ் போனால் போதும். காலையில் வந்து அப்புறம் நைட்டு சாட்டர்டே நைட்டு ஒர்க் பண்ணுவோம், 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். சண்டே காலையில் வருவோம், தூங்கிடுவோம். முடியாது, டக்குன்னு கிளம்பி 7 மணிக்கு 8 மணிக்கு சர்வீஸ் போகிற அளவுக்கு பேலன் இருக்காது. 5 மணிக்கு தான் வந்திருப்போம் சனிக்கிழமை, அதனால தூங்கிடுவோம். அப்புறம் எந்திரிச்சு 11 மணிக்கு மேலே எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மதியம் போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் ஏதாவது துணிக்கினி துவைச்சிட்டு சாயந்தரம் தான், அப்போல்லாம் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள், சாயந்தரம் தான் ஈவினிங் சர்வீஸ் தான் போவோம். இப்போ போயிட்டு வரும்போது கொங்குமேடு ரோட்டில் தான் வீடு, வரும்போது இந்த ரோட்டை அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு இங்கெல்லாம் ஒரு கடை கொடுப்பாரா,
பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்த இடத்துல கர்த்தர் எனக்கு கடை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஏக்கத்தோடு பார்க்குறோம்ல, அப்பாட்ட கேட்கல, நல்லா நோட் பண்ணுங்க, அப்பாட்ட கேட்கல, பார்த்தோம், ஏக்கத்தோடு பார்த்தோம், எல்லாம் எனக்கு கிடைக்குமா? ஏன்னா ரொம்ப பெரிய இடம், பெரிய பெரிய ஆட்கள், நமக்கு யார் இருக்காங்க? நமக்கு ஆண்டவர் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஊரில் சொல்கிறதுக்கெல்லாம் பேர் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, பேக்ரவுண்டில் யாரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதோ வந்திருக்கோம், எங்கே வந்தோ எங்கேயோ வந்திருக்கோம், ஏதோ பொழைக்கலான்னு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயம், என்னாவும் தெரியாது, ஏதாவும் தெரியாது, பயம், ரொம்ப பயம். அப்படி பார்த்த இடத்துல ஆண்டவர் ஒரு கடையை எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சார். 3 மாதம் அந்த கடை காலியாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் காலியாகவே இருக்காதுங்க, அந்த ரோட்டில் காலியாகவே இருக்காது. இன்றைக்கும் லட்சுமி நகர் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடிலாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும், டைம் பிரச்சனைக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஒரு கடை நான் பார்த்து ஜோம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கடை பூட்டி இருந்துச்சு, இந்த கடை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு, கை நீட்டி ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். நிறைய கடையை பார்த்தேன், ஆனால் ஒரு விசுவாசம் வரல. அந்த கடையை பார்த்தேன், கொங்குமேனிலேருந்து வர்றதுக்கும் இங்கே பிஎன்ஓலேருந்து வர்றதுக்கும் ரொம்ப சென்டராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. ஆண்டோட ஜோம் பண்ணேன், கை நீட்டி ஜோம் பண்ணிவிட்டு, சப்பா உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த இடத்த நீங்கள் வாய்க்க செய்யுங்க. நான் இப்படி சொல்கிறதுனால கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சார்ன்றதுனால உங்கள் எல்லாருக்கும் இப்படியே செய்வார்னு அல்ல, அவர் எப்படி வேணாலும் செய்ய முடியும், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இப்படித்தான் செய்யணும், அவருக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யுங்கன்னு நான் சொல்ல முடியாது, இவருக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யுங்க, அதை விட உங்களுக்கு பெட்டராக செய்வார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தேன். அதனால் ஃபண்டு இல்லை, ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுறதுக்கு. சரி, ஊருக்கு போயிட்டேன், என்னால் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடை எனக்காக அப்படியே ஆயத்தமாக இருந்துச்சு. அந்த பில்டிங் ஓன்ட்ட போய் பேசணும், ஐயா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு நண்பரை கூப்பிட்டு போய் பேசணும். அந்த கடை 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10,000 ரூபாவா? அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. சரி, எவ்வளோ தான் கொடுப்பீங்க? ஐயா ஒரு 7,000. ஐயோ 7,000 ரொம்ப கம்மி, ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு விட்டுருக்கோம். ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு விட்ட கடையை யாராவது 7,000 ரூபாய்க்கு விடுவாங்களா? நமக்கு விடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மள்ட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? அப்பாட்ட அழுவோம், சரியா? பயப்படக்கூடாது, எங்கேயும் போய் அழுதுடக்கூடாது, கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாது, வேற எங்கேயும் போயிட்டு வரக்கூடாது. அப்பா சமூகத்தில் மட்டும்தான் அழுவோம். ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எடுத்தோடனே 10,000 ரூபா வாடகை கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது, லாபமே எவ்வளோ வரும், என்ன பிஸ்னஸில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, கொஞ்சம் உதவி செய்யுங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆயத்தப்படுது. அவர் வந்து பேசினார். நம்ம சின்ன பசங்க, அப்போ எனக்கு ஒரு 24 வயசு 25 வயசு இருக்குது. சின்ன பசங்க பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறாங்க, நல்ல பசங்க, நீங்கள் கொடுங்க, கரெக்டாக வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7,000க்கு, அந்த ஆண்டவர் அறியாத நபர் தான், 7,000 அந்த கடையை பிடிச்சி கொடுத்தாங்க. அதிலேருந்து ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் அந்த இடத்துல இருந்து பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம், இதை விட 2 மடங்கு பெரிய இடம் அது ஆண்டவர் வாய்க்கை செஞ்சார், அங்கே போயிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பிஸ்னஸில் எடுத்தோடனே லாபம் வந்துருமானா வராது. கரெக்டாக தானே பேசினாரு, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னப்போ தானே வச்சேன், வந்துருமானா வராது. முதல் மாதம் செலவுகளை எழுதுனேன், செலவுலாம் எவ்வளோ போட்டு எழுதுனேன், 20,000 என்னோட செலவினங்கள். ஒரு பிஸ்னஸுக்கு லாபம் வரவு செலவு பார்க்க தெரியணும், ஒரு பிஸ்னஸில் வரவு செலவு பார்க்க தெரியணும். பணம் நிறைய இருக்கும், சில பிஸ்னஸில் பணம் நிறைய இருக்கும், க்ரோர் கணக்கில் பணம் வரலாம், வராமல் போகலாம், அல்லது லேக்ஸ் கணக்கில் இருக்கலாம். எல்லா பணமும் நம்மளது கிடையாது, சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன்னா நாணயம் ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைங்க வர பணத்தெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டிங்கன்னா பிஸ்னஸ் அவ்வளோதான், சரிங்களா? ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியமில்லாத காரியம். நம்ம கரெக்டாக இருக்கணும். ஃபினான்சியலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆண்டவர் பணத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றி நம்ம கிட்ட நெருங்கும்போது தெரியும், கர்த்தர் ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பார், கரெக்டாக கேட்பார், சரிங்களா? ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்குறதையும் தெளிவாக இருப்பார். மொத்தம் வந்து வரி காசு கேட்டால் நீ போய் ஒரு தூண்டில் போடு, ஒரு காசு கிடைக்கும், எடுத்து வந்து கொடுத்துருன்ட்டார். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பார். அப்போ நம்மளும் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். நான் 100% பர்ஃபெக்டாக இருங்கன்னு சொல்லலை, அது இருக்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த உலகத்தில் நாம் கர்த்தருடைய சாயலாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறபடினாலே நாம் 100% சரியாக இருக்க முயற்சி பண்ணணும். ஒருத்தன் இவர்கிட்ட மெட்டீரியல் கொடுத்தேன், பணம் தரல, நம்மளை பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. இந்த பணத்தை வாங்கி நான் அதை ரொட்டேஷன் பண்ணிட்டேன், இதை ரொட்டேஷன் பண்ணிட்டேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப சரியாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், இல்லைங்களா? நான் கர்த்தருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறேன், நான் பணம் வாங்கிட்டு நிறைய பேர் கொடுக்கலாம், என்ன திட்டுவாங்களா? ஆண்டவர் திட்டுவாங்களா? கிறிஸ்துவன்னு சொல்கிறான் பாரு, எப்படி இருக்கான் பாரு அப்படின்னுவாங்க. நம்ம நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, சரிங்களா? மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ முதல் மாதத்தில் எனக்கு 20,000 ரூபாய் செலவு, வாடகை, வீட்டு வாடகை, கடை வாடகை, சாப்பாட்டு செலவு, மெஸ் பில் எல்லாம் 20,000 செலவு. அதை என்னால் சம்பாதிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மாதம் சம்பாதிக்க முடியல.
செகண்ட் மாதம் சம்பாதிக்க முடியல, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், கடை அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, 4 lakhs. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 4 lakhs இருக்குது. 4 lakhs அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வாடகை போயிட்டுருக்கு, சில ரேக்கு அதெல்லாம் போட்டு அதில் ஒரு 2 lakhs போயிடுச்சு, கையில் 1 lakh கொஞ்சம் ரொட்டேஷனுக்காக இருக்குன்னு வச்சுருக்கோம். இப்போ வந்து கரைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் வந்துச்சு, உட்காந்து போய் நம்ம தெரிஞ்சு போச்சு, இப்படியே விட்டால் வண்டி ஓடாது, க்ளோஸ் ஆகிடும், கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு பழையபடி ப்ரெஸ்ஸுக்கு போய் மை துடைக்க வேண்டியது தான் அப்படின்னு நான்கிட்ட போய் அங்கே நாங்கள் போகிற சபையில் மெத்த மேலே அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, மெத்த மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, போய் உட்காந்து ஓன்னு வானத்தை பார்த்து ஓன்னு அழுவேன். ஹல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லி இதை நம்பி தானே வந்தேன். ஆண்டவரே, ஒருவேளை இந்த பிஸ்னஸில் நான் தோற்று போயிட்டா கூட பரவாயில்ல, நான் மறுபடியும் போய் மிஷின் ஒர்க் பண்ணல, எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இவனோட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவரே, என் கூட ஆண்டவர் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் இருக்கிறீங்கன்னு இந்த உலகத்துக்கு நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? சொல்லுவாங்கல்ல, தோற்று போயிட்டா உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? இவனோட கர்த்தர் இல்லை, கர்த்தர் இருந்தால் தோக்க விடுவாரா சொல்லுவாங்க. கடவுள் நம்ம கூட இருக்காருன்னா நம்ம ஜெயகிறிஸ்து. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? ஜெயகிறிஸ்து. இஸ்ரவேலின் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம வாழ்க்கையில் அவர் ஆண்டோட நெருக்க பிடிக்கணும். நமக்கு நெருக்கம் வரும்போது ஃபினான்சியல் நெருக்கமாக இருக்கலாம், சரீர பலவீனத்தை நெருக்கங்களாக இருக்கலாம், உறவுகளில் நெருக்கமாக இருக்கலாம். நெருக்கம்னா பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே நெருக்கமாயிடணும்னா அப்பாட்ட நெருக்கமாயிடணும். எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சரிதான். ஆண்டவர் பேசினாரா? பேசுவார். ஆண்டவர் பேசுகிற நம்ம தேவன், பேசுகிற தேவன். நீங்கள் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தில் பேசுவார். சபையில் ஊழியர்களுமா பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் இடைப்படுகிற ஒரு தெய்வம். கர்த்தர் பேசுகிற, அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் உங்களோட பேசுவார். உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம், என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசினார், எல்லாம் சரிதான், நீ ஊழியத்துக்கு என்ன கொடுக்குற அப்படின்னாரு. என்னது? ஊழியத்துக்கு என்ன கொடுக்குறேன்னாரு. எனக்கு ஆண்டவர் மேலே சரியான கோபம். உங்களுக்கு வரும்ல, ஊழியத்தை கொடுக்க சொன்னா அருமை வராதுங்களா? பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படின்றது போல் ஊழியத்தை கொடுங்கன்னு சொன்ன கோவம் வரும்னு சொன்னால் எல்லாரும், ஐயோ சப்ஜெக்ட் எங்கேயோ போச்சு, எங்கேயோ மாறி வந்துட்டுருக்கேன், ட்ராக் மாறி வந்துட்டுருக்கேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். ஆண்டவர் பேசினார். ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப கோவம். நான் ஆண்டவர் சொன்னேன், ஒன்றும் தான் வரலையே, வந்தால் தானே கொடுக்க முடியும். கொடுக்குறதுன்றது ரைட், ஓகே, நம்ம ஊழியத்தை கொடுக்குறோம், ஏதாவது கொடுக்குற ரைட், வந்தால் கொடுக்க சொன்னீங்கன்னா நியாயம் இருக்குது. இங்கே தான் வரவே இல்லையே, நான் தான் இங்கே வண்டி ரிவேர்ஸில் போயிட்டுருக்கு, நான் எங்கே கொடுக்குறது அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் ஒன்று ரொம்ப கசகசெல்லாம் பேச மாட்டார், ரொம்ப டீசென்ட் ஜெனின் பர்சன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே வருவேன், நம்ம சாப்பிட்லாம். வெளியே தான் இருப்பார், கதவை தான் தட்டுவார், தட்டாமலாம் உள்ளே வரமாட்டார். ரொம்ப டீசென்ட்டு, ரொம்ப ஜெனின் பர்சன். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜெனின் பர்சன்ட், அப்படியே வந்துட மாட்டார். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, அவர் கதவை பூட்டப்பட்டிருக்கையில் உள்ளே வந்து சமாதானம் என்றார். அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லை, தட்ட முடியாது, அதனால உள்ளே வந்து சமாதானம் சொன்னாங்க. ஏற்கனவே பயந்து அலறிட்டு இருக்காங்க. அது அவருடைய ஜனங்க இருக்கிற, பிள்ளைங்க இருக்கிற, 12 விசேஷர்கள் இருக்கிற இடம். இங்கே வந்து நீ கொஞ்சம் குந்தி நடக்கிற, அதனால உனக்கு அவ்வளோ உரிமையாக வர முடியாது, தட்டி தான் வர முடியும். தட்டுறாரு, வரட்டுமா? அலோ பண்ணா வருவார், அலோ பண்ணா வருவார். இந்த ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்போ முடிவு பண்ணேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தான் நல்லா ஜபிக்கிறவங்களாச்சே, நல்லா ஜபிக்கிறவங்க ரொம்ப சுயநலமாக இருப்பாங்கன்ட்டு நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? நல்லா ஜபிக்கிறவங்க ரொம்ப சுயநலவாதியாக இருக்காங்க. என்ன ஆண்டவரே? நான் ஆண்டவரை கேட்டிருக்கேன், என்ன ஆண்டவரே நிறைய ஜபிக்கிறாங்க ஆண்டவரே, ரொம்ப சுயநலவாதியாக இருக்காங்க, இது என்ன கொஞ்சம் மேட்சே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது என்னோட கண்டுபிடிப்புல, எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, போயிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு நோக்கம் இல்லை. இப்போ நான் இப்போ ஒரு சுயநலவாதி ஆகிட்டேன், நானும் நல்லா ஜபிக்கிறேன்ல, அந்த நேரத்தில் சுயநலவாதியாக இருந்தேன். அப்போ நான் என்ன ஜெபம் பண்ணேன், சரி ஆண்டவரே, நம்ம சொல்லுவோம்ல, காசை மேலே தூக்கி போடுவேன், மேலே போகிறதெல்லாம் உங்களுக்கு, கீழே வருதெல்லாம் எனக்கு. அது மாதிரி எனக்கு மாதம் எவ்வளோ செலவு? 20,000. நல்லா நோட் பண்ணிட்டீங்களே, 20,000 செலவு. 4வது மாதம் ஜெபம் பண்ணுறேன் இந்த ஜெபத்தை, 3 மாதம் லாஸு, 4வது மாதம் ஜெபம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆண்டவரே, எனக்கு 20,000 தேவை பிஸ்னஸில். இந்த 20,000க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல. எனக்கே வந்து 20,000 வரல, ஒரு மாதம் 5,000 வருது, ஒரு மாதம் 10,000 வருது. அப்பயும் ஒவ்வொரு மாதம் நோட் பண்ணி எழுதி வைப்பேன். ஆண்டவர் எழுதி வைக்க சொல்வார். நமக்கு சில நேரத்தில் ஆரம்பத்தில் எழுதி வைக்கணும், பிஸ்னஸில் எழுதி வைக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே போனாலுமே எழுதி வைக்கிறது நல்லது.
நம்ம இப்போ எழுதி வைக்கிறது இல்லை, ஆனால் அந்த அனுபவங்களை கர்த்தர் நம்ம நடத்தினார். ஒரு நாட்களில் அந்த அனுபவங்கள் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு எழுதுவேன். ஒவ்வொரு நாளும் 3000 சேல்ஸ், இன்றைக்கி மொத்த சேல்ஸே 3000, இன்றைக்கி 5000 சேல்ஸ், இன்றைக்கி 10000 சேல்ஸ். அப்போ ஆவரேஜ் எவ்வளோ, மாதத்துக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஆகிருக்கு, இதில் எவ்வளோ என்னோடய ப்ராஃபிட் இருக்குது, அப்போ எவ்வளோ லாஸ் இருக்குது, அப்போ நான் இன்னும் எவ்வளோ எய்ம் பண்ணணும், இதெல்லாம் எழுதி வைக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது நம்ம எழுதி வச்சு அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ 10000, இப்போ ஒரு 20000 வேணும்னா என்னோடய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணால் அந்த 10%, 5 to 10% தான் ப்ராஃபிட். அப்போ நான் அதை ரீச் பண்ணிடலாம். அப்போ நான் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கனெக்ட் தெரியும். அப்போ உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதுலேருந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதி வைப்பேன். என்னோடய பழக்கம் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ 20,000 ஆண்டவர் எனக்கு மேலே நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவரே, எவ்வளோ கொடுத்தாலும், எப்படி எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். சோம் பண்ணேன். நம்ம ஆண்டவர் நம்மளோட இல்லை பெரிய ஆளுங்க. அந்த வருஷம் மட்டும், அந்த மாதம் மட்டும் 30,000 வந்துருச்சுங்க. சோத்திரம், லாபம் 30,000 வந்துருச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 3 மாதம் ஒன்று லாஸ்லேயே போகுது, உங்களுக்குன்னு சொன்னால் மட்டும் லாபம் வருது. சரி ஆண்டவரே பரவாயில்ல, வேறு வழி இல்லை, ஜோம் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம், அப்பயும் தோணுச்சு முன்னாடி 3 மாதம் லாஸ் இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு ஊழியத்துக்காக அந்த பணத்தை மொத்தமாக கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த நாளில் நான் சார்ந்திருந்த ஒரு ஊழியத்துக்கு வேதாகம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபெய்த் அண்ட் ரியல் சொல்லி ஒரு 10,000 அன்றைக்கி கொடுக்க உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. அதில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் லாஸ் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் பிஸ்னஸில் லாஸ் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். அப்புறம் அப்படியே போச்சு, அப்படியே ஸ்மூத்தாக போச்சு. மறுபடியும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கு, லாஸ் வரல, பட் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு அப்புறம் மறுபடியும் நம்ம தான் பிஸ்னஸ் டல்லாச்சுன்னா ஒரு இது போடுவோம்ல, ஏதாவது குழுக்கள் போடுற மாதிரி. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போனேன். சரி ஆண்டவரே, இப்போவும் அதே மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டீல் வச்சுக்கலாம். இப்போவும் என்னோட தேவைக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு 30,000 வந்துருச்சு. லாபம் 30,000 இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர் மேலே சரியான கோபம். இந்த ஆண்டவர் சரியில்லாத ஆண்டவர், நல்ல ஆண்டவரே கிடையாது. நமக்கு லாபம் வரும்போது பார்த்தீங்கன்னா 5,000 10,000 தான் வருது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ற ஆண்டவரேன்னு சொல்லும்போது மட்டும் 20,000 30,000 வருது. இந்த ஆண்டவர் எப்படி தான் இந்த ஆண்டவர் மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நான் நினச்சேங்க. சரியா? நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்ல தேவ பிள்ளைங்க, நல்ல சபையில் இருக்கிறீங்க, நல்ல ஊழியத்தில் இருக்கிறீங்க, நல்ல சத்தியத்தில் வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு தெரியுது, நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. நான் அப்படி நினச்சேன். நான் கொஞ்சம் சுமாரான ஆள் தான். இப்போ நான் நினச்சேன். அப்போ அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுறோம், ஒரு பிரேக் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் சமூகத்தில். ஏன்னா லைன் கரெக்டாக போயிட்டே இருக்கணும்ல, போட்டாச்சு. பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நகர்த்தி கொண்டு போயிட்டு என்னோடய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். எனக்கு நல்லா தெரிஞ்சது, என் திருமணம் கிட்ட நெருங்கி வரும்போது நான் நல்லா நோட் பண்ணேன். ஆண்டோட ஜோம் பண்ண, திருமணத்தை பற்றி பயம் இருந்துச்சு, ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, நான் சாப்பிட்டது போக உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறேன். ஜோம் பண்ண நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சாப்பிட்டது போக என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். 2-3 வருஷம் அப்படியே பிஸ்னஸ் போச்சு. அப்புறம் வேதாம் கல்லூரி படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு, படித்தேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நான் சாப்பிட்டது போக ஜோம் பண்ணேன். நான் சாப்பிட்டது போக உங்கள் ஊழியத்துக்கு மட்டும் தான். என்னோட சக்ஸஸ் என்ன, உங்களுடைய சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், வருது போகுது. பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சாப்பிட்டது போக உங்களுக்கு 1000 பல என்ன பெருசாக சாதிச்சிருக்கேன்னா எல்லா கணக்கு எழுதி வச்சுருப்பேன். சபை கொடுத்துருக்கேன், அந்த மிஷனரி கொடுத்துருக்கேன், இந்த மிஷனரி கொடுத்துருக்கேன், அப்படியே லைன் லிஸ்ட்டு வருது. எனக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் தான் சந்திக்கணும். என்னது எனக்கு என்ன என்னோட இப்போ நான் சிங்கிள் வேணா இருக்கேன், பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு திருமணம் ஆகிடும். என்னுடைய தேவை எவ்வளோனே எனக்கு தெரியல, என்ன ஆகுன்னு தெரியல. அப்போல்லாம் வீட்டு வாடகை ரொம்ப அதிகமாக, சின்ன ரூமில் இருந்தோம். எனக்கு 600 rupees 1,000 rupees ரூம் வாடகை. ரூமுக்கு பெரிய செலவு கிடையாது. இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா மேரேஜுக்கு ரொம்ப பெரிய ரூமு, வீடுகள் ஒரு தனி பெட்ரூம் வேணும், ஒரு ஹால், அந்த ஒரு செட்டப்பில் வந்தால் தான் அது திருமண வாழ்க்கை. அப்போ எனக்கு வாடகை அதிகம் கொடுக்கணும், சமையல் சாப்பாடு செல்லணும் போது அப்போ மறுபடியும் கொஞ்சம் கண்ணை கட்டுச்சு. ஆண்டவரே, எப்படி நான் சமாளிக்க போகிறேன்ட்டு. ஸோ ஆண்டவரே, பார்த்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க, கூப்பிட்டு போங்க ஆண்டவரேன்ட்டு கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கார். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம எல்லா தேவையும் ஆண்டவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையை அவர் அற்புதமாக கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். என்னோட ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா அந்த வசனம் தான் மேலே ஃபஸ்ட்டு ரெயின்போ பேப்பர் ஸ்டோர்ஸ்ன்றதுக்கு மேலே இந்த வசனம் இருக்கும். நான் ஒரு நாள் இந்த பிஸ்னஸில் ரேட் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போனேன்.
எப்படி இந்த ஃபீல்டு, ஏன்னா ஃபீல்டு தெரியாது, இது நம்ம சொந்த தொழில் கிடையாது, தெரியாத தொழில். ஏதோ வந்து காத்தடிச்ச வேகத்தில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், மாட்டின வேகத்தில் போயிட்டுருக்குறோம், என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ விசாரிக்கலான்ட்டு போகும்போது ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை. நான் அப்பப்போ சினிமாலாம் பார்க்கக்கூடிய ஆள் தான், ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்ல விரும்பலை அப்போ, சரியா? இப்போ நான் சினிமா பார்க்குறதில்ல, சினிமாக்கெலாம் போனதில்லை. நான் அப்போ டிவியில் சில படங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ என்ன படம் நம்ம சொல்கிற படம்லாம் ஏதோ ஒரு படம் ஓடிட்டு, அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் டிவி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வேறு பண்ண போகிறோம்ல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அவருக்கு பிரியமாக செய்யணும்ல, அப்போ தான் அந்த எண்ணெல்லாம் வரும். ஆசீர்வதிக்கணும்னா அப்போ தான் ஆசீர்வதிப்பார் நம்ம ஆண்டவர். அப்போ டிவிலாம் பார்க்க மாட்டேன் ஆண்டவர், அப்போ என்ன செய்யலாம்? நான் ஃபஸ்ட்டு ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டை பிடிக்கிறேன், உட்காடுறேன். நான் போகிற வரைக்கும் இந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவேன், இதான் என் வேலை அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன், அது சின்ன பிள்ளையில. அதுக்கு அப்புறம் இந்த டைமில் இப்படி ஒரு ஜெபம், சரி கர்த்தருடைய பிள்ளைகளாக பார்த்து ஜெபம் பண்ணிட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவோம். நீதிமான் வழி கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கணும்னு வழிபோக்கர் சொல்வதில்லை. நான் வழிபோக்கம் கிடையாதுப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் சொல்லுவேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கலான்ட்டு உட்காந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப பாரம். எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க பிஸ்னஸில்? ரொம்ப சொற்பமாக இருந்துச்சு, ரொம்ப சொற்பந்தான். 1000 பிஸ்னஸ் அந்த ரோட்டில், மெயின் ரோட்டில் வண்டி போகுது, 1000 கடைங்க இருக்குன்னா அதில் ஒரு 50 கடைங்க 60 கடைங்க தான் கிறிஸ்தவ கடைங்க. இப்போ ரொம்ப பாரம். அழுது செபிச்சேன், ஆண்டவரே பூமியும் அதை நிறைவும் கர்த்தருடையது, எங்கள் ஜனங்க பாருங்க ஆண்டவரே இவ்வளோதான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் இருப்பாங்க, உனக்கு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா வசனம், ஏதாவது ஒரு வசனம் இருக்கும். கிறிஸ்தவ கடைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பஸ் போயிட்டுருக்கு, போகிற பஸ்ஸில் ரோட்டில் பார்த்துட்டு போகிறோம், ஒரு கிறிஸ்தவ கடை எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒன்றும் வசனம் போடணும், இல்லை ஒரு சிலுவையை போடணும், ஏதாவது போட்டால் தான் தெரியும், ஓகே இது நம்ம சகோதரர்கள் அப்படின்ட்டு. அப்போ போடாமல் நிறைய பேர் உள்ளே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் போடாமல் உள்ளே இருக்கான்ப்பா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு புத்தி வரல. அப்பா நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் வெளிப்படுத்தணும், இப்போ என்ன வசனம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸிலேருந்து இறங்குறதுக்குள்ளே என்னோடய ஆஃபீஸ் போர்டுக்கு மேலே இந்த வசனம் வரணுன்றதெல்லாம் எனக்கு இமேஜினேஷனில் உருவாகிட்டு இருக்கு. இந்த வசனம் தான் போட்டேன், கர்த்தர் சிறியவனை குப்பிலிருந்து எடுத்து எளியவனை புலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணு. இன்றைக்கும் அந்த வசனம் இருக்கும். சோத்திரம். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை பிடிக்கணும், வெளிப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். நீங்கள் விட்டுறக்கூடாது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் ஆயத்தமாக, நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கர்த்தரை நல்லா பிடிச்சிக்கணும். எந்த சந்தேகமும் இல்லை, கர்த்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பிடிச்சிடுவார். சரியா? நீங்கள் வந்து ஆண்டவரை பிடிச்சிட்டு ஆண்டவரை பிடிக்க மாட்டான்னு பயப்படாதீங்க, அவர் உங்கள் காரம் எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் பிடிக்கணும், நல்லா இருக பிடிக்கணும், உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. சோதரம். உங்களுக்கு வர நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நமக்கு 4000 ரூபா சம்பளம் தான் வந்துச்சு. அப்புறம் 40,000 ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். வாடகையே எவ்வளோ கொடுக்குறோம்? 40,000. இன்றைக்கி பல மடங்கு, பல கோடிகளில் பிஸ்னஸ் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஆண்டில் பல கோடிகள், நியர்பை 5 crore பிஸ்னஸ். என்னோட ஆண்டு பிஸ்னஸ் வந்து நியர்பை 5 crore. 5 crore டச் பண்ணலை, நான் டச் பண்ண விரும்பலை. ஏன்னா டச் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ்னால் ஆடிட்டிங்கில் வந்து அந்த 5 crore லெவலுக்கு மேலே அதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும். ஸோ அதனால் ஆண்டவரே வேண்டாம், 5 crore கீழே செய்கிறேன், கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், எல்லாமே நிறைய பண்ணணும், ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம ஆட்கள் நிறைய போடணும், பிஸ்னஸ் இன்னும் பெருசாக பண்ணணும். இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இது போதும், இதுவே நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது போதுன்ட்டு நான் என்னோட குறுகிய மனப்பான்மையில் அப்படி நான் இருக்கிறேன். அது தவறாக சரியான்றது அடுத்த பிரச்சனை. பட் ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் எனக்கு நான் வந்த இடத்துலேருந்து இது எவ்வளோ பெரிய இடம், ரொம்ப தூரம். வருஷத்துக்கு நியர்பை 5 crore பிஸ்னஸ்னால் எங்கே கடைசிக்கு ஒரு 5% லாபம் வச்சா கூட என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இல்லை, என் வாழ்க்கை எங்கே இருக்குது? சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆண்டவர் பெரியவருங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, குப்பைங்க, புழுதிங்க, அவனை தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரப்படுகிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லங்க, அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். என் வாழ்க்கையில் மட்டும் தான் செய்வாரா? உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செய்வார். எல்லாருடைய வாழ்க்கையில அவர் செய்வார். ஆனால் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? பிஸ்னஸில் இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிஸ்னஸில் சில விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். தேவனோடு பயணிக்கும் போது சொல்லி தருவார். ஒரு முறை பேதுரு என்ன பண்ணாரு? இரவெல்லாம் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே அப்படின்ட்டு இருந்தார்.
நான் முழுதும் பாடுபட்டேன், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடுனார். ஆழத்தில் போய் வலையை போடு. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனை கர்த்தர். நீ இப்படி செய்ய ஆண்டவரே, ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே, நீ இப்படி செய்ப்பான்னுவார். சொல்கிற மாதிரியே செய்யணும். நம்ம செஞ்சால் வெற்றி. பேதுருக்கு கிடைச்சதில்ல, 2 படகு அமிழத்தக்கதான ஆசீர்வாதம் பேதுருக்கு கிடைச்சதில்ல. பேதுருக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இல்லை எனக்கு செய்ய மாட்டாரா? நம்ம எல்லாருக்கும் செய்வார். அதே தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற தேவனை ஆராதிக்கிறோமா? அதே தேவனை ஆராதிக்கிறோம். பேதுரு தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, பேதுரு தேவன் தான் நான் ஆராதிக்கிறேன். அதே தேவனை தான் ஆராதிக்கிறேன். சொன்ன மாதிரியே செய்யணும். என்ன சொன்னாங்களோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஒரு முறை கல்யாண திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. அது சொன்னாங்க, இந்த கட்சாடிகளில் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்க. கண்ணீரை நிரப்புனாரு, அது அற்புதமாக மாறி போயிடுச்சு. தண்ணீர் திராட்சை ரசம் மாறி போச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும், கேட்கணும், கேட்டு அப்படியே செய்யணும். அந்த அனுபவத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் இல்லை வளரணும். ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம நினைப்போம் சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்தா பிஸ்னஸுக்கு கவனம் செலுத்த முடியாதுன்ட்டு. அப்படி கிடையாது. உன்னை ஸ்மார்ட் ஒர்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. நீ ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்துனா உனக்கு அழகாக கோடு போட்டு காட்டுவார். இந்த ரூட்டில் போப்பா, இதில் போ, ஈஸியாக இருக்கும். ஏன் கஷ்டப்படுற? ஒரு முறை வியாபாரமே இல்லை, ரொம்ப டல்லாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே வியாபாரமே இல்லை? ஒன்றும் கவலைப்படாதப்பா, அமைதியாக இருப்பா, சமாதானமாக இரு, சர்ச்சைக்கு போவா, சந்தோஷமாக இருந்துட்டார். வியாபாரமே இல்லை. இப்போ ரொம்ப வேதனை எனக்கு. நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருக்கிறேன், உண்மையாக தான் இருக்கிறேன். பிஸ்னஸே போக மாட்டேங்குது. சரக்கு வாங்கி வச்சு சரக்குலாம் ட்ரேடிங் தான், எல்லாமே வாங்கி வச்சு சரக்குலாம் அப்படியே இருக்குது. பணம் ரொட்டேஷன் ஆனால் தானே லாபம் வரும். பணம் அப்படியே இருக்குது. நான் என்ன ஆண்டரே பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தம். இப்போ நானே சொந்த முயற்சியில் சிலர் கூப்பிட்டு கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுத்து ஏதாவது தள்ள கிள்ள பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ரேட்டு ஏறி போயிடுச்சு. அடுத்த மாதம் பொருளோட ரேட்டு ஏறி போயிடுச்சு. ஆண்டவர் நம்மளை ஈஸியாக ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய வழி வச்சுருக்காரு. சரியா? நம்ம அதெல்லாம் தெரியாமல் கூட்டு சாக்கில் ஓடிட்டுருக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ரொம்ப சூப்பராக நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் பிஸ்னஸை நடத்துவார். ஹல்லேலூயா. சூப்பராக நம்மளை ஆண்டவர் நடத்த ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சிக்கங்க. நீங்கள் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நடத்துவார். நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நல்லா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், அழுகணும். ஓகே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். ரொம்ப முக்கியம், ரெண்டுமே முக்கியம். நம்ம பாருங்கள், ஒரு கம்யூனிகேஷன்ற போது நான் ஆண்டோட போய் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். அப்போ ஒரு ட்ராக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். அவர் சொல்லணும்ல. அவர் மாட்டு அமைதியாக இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அப்போ சொல்கிறத கேட்க தெரியணும். கேட்குற அளவுக்கு நம்ம காது ஷார்ப்பாக இருக்கணும். தேவன் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை தப்பாக முடிவெடுத்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் பேசுகிறாரான்னு கவனமாக இருக்கணும். சத்தம் கர்த்தருடைய சத்தமானு கவனிக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளர நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். நல்ல தொடர்ந்து ஜபிக்கிறவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஜபிக்காதவங்க கண்டிப்பாக அனலைஸ் அதில் கோட்டை விட்டுருவாங்க. சரியாக ஜபிக்காதவங்க, சரியான வேத வாசிப்பில் இல்லாதவங்க கோட்டை விட வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிசாசின் சத்தத்தை கர்த்தருடைய சத்தம்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ அந்த எல்லைக்கு நம்ம போகக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய சத்தம், பிசாசுடைய சத்தம், மாம்சத்தின் சத்தம், சொந்த இருதயம் கேடும் கிறுக்கும் உள்ளது. அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக வளரும் போது தான் தெரியும். இது ஆண்டுடைய வார்த்தைப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு. இது பிசாசு பேசுகிறான்ப்பா, பிசாசு நமக்குள்ளே இருந்த பிசாசும் பேசுவான். அப்போ இது பிசாசுடைய வார்த்தை. ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்னா, நல்ல ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஜபிக்கிறவனாக இருந்தால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ரெகுலராக ஏசப்பாட பேசக்கூடியவங்களாக இருந்தால் அப்பாவோட வார்த்தை தெரியும், உங்களுக்கு புரியும். என்னன்னா ஒரு நாள் நம்மளே வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பேசினா புரியாது. ஸோ நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நல்ல வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் உங்களுக்கு பணம். ஆனால் இன்னொரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை கோடீஸ்வரன் ஆகிறது தான் ஒரு நோக்கம் கிடையாது. சரியா? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். சரிங்களா? இது வந்து ஒரு பணக்காரனாக ஆக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை என்னையும் கூப்பிடல. நீங்கள் வாப்பா, நீ நம்ம கட்சியில் சேர்ந்துரு, உன்னை பணக்காரன் ஆக்கிறேன், கோடீஸ்வரன் ஆக்கிறேன், அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நோக்கம் வந்து வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, ஆசீர்வதிக்கிறவரை நீ பிடிச்சிக்கணும். இந்த வழி, இதெல்லாம் ஒரு வழி. இந்த ஆசீர்வாதத்தை நான் பிடிச்சிக்கிறதுக்கு, ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி, அவ்வளோதான். அப்பா தான் முக்கியம், ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் தான் முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்போ மொத்தமாக போய் எங்கன்னா முட்டிக்கிட்டு போய் நிற்க வேண்டியது தான். திரும்பி ரிவேர்ஸில் வா, ஆண்டவர்கிட்ட போய் நில்லு, அழுகு, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி நிறைய தேவ பிள்ளைகளே நிறைய இப்படி தவறு செய்கிறாங்க.
ஆண்டவர் கைவிட மாட்டார். இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரம், இம்மைக்குண்டான ஆசீர்வாதம் மாத்திரம். பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பரிதவிக்கப்பட்டவர்களை போல இருப்பீங்க. ஸோ அது இம்மைக்குண்டான ஆசீர்வாதம் தேவை தான். பட் ஆனால் அதில் உங்கள் கவனத்தை ரொம்ப டீப்பாக போட்டு பண்ண வேண்டாம். நீ நல்லா ஜோம் பண்ணு, நல்லா சந்தோஷமாக இரு. கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸோ கர்த்தர் கொடுத்த வேலையோ நல்லா சந்தோஷமாக செய்யி. ரொம்ப ஊழியத்தை விட்டுட்டு போய் செய்யாத, ஊழியத்தை செய்யி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சோம்பேறியாக இருக்காது. சோம்பேறியாக இருக்குது பிரியம் இல்லை. சோம்பேறியாக இருக்க தேவன் விரும்புறதில்லை. நல்லா செய். உன்னால் என்ன முடியுமோ, என்ன பலன் இருக்கோ செய். என்ன முடியுதோ செய். டைமில் சில டைம்லாம் ஆஃபீஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் நான் கோயம்புத்தூரில் போய், இந்த கொரோனா டைமில் வந்து சில ஆண்டுகள் கோயம்புத்தூரில் நான் இருந்தேன். என் ஃபேமிலியாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயிட்டோம். வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஸ்டாஃப் அப்போ இல்லை, அங்கே ரிலீவ் ஆகிட்டாங்க. மொத்தமே 4 மணி நேரம் தான் கடை திறக்கணுன்றாங்க, 5 மணி நேரம் திறக்கணுன்றாங்க. அதனால் மேனேஜ் பண்ண முடியல. இங்கே எங்கள் அண்ணன் இருந்தார், நாங்கள் அங்கே போயிட்டோம், ஃபேமிலியாக ஷிஃப்ட் பண்ணி போயிட்டோம். சில நேரத்தில் 10 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, 10 மணிக்கு வராங்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நைட்டு 10 மணிக்கு. வீடு ஆஃபீஸும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். போய் எடுத்து வருவேன். கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். என்னடா விடிய கடையில் தான் உட்காந்துருக்கோம், எவனும் வரமாட்டான், இப்போ வரான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆசீர்வாதம் தானே. சும்மா உடனே காசு தர்றான் பேமெண்ட்டு. பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் பாருங்கள், 8:30க்கெலாம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவான். சின்ன பொட்டி கிடையாது கூட சரி, 8:30க்கு. நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு திறப்பாங்க, 8:30 மணிக்கு உட்காந்துருப்பான். பெட்டி கிடையா இருந்தாலும், மளிகை கிடையா இருந்தாலும், இப்போ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் முன்னாடி போகணும், கொஞ்சம் பின்னாடி பூட்டணும். எத்தனை மணிக்கு பூட்டுறான்னு பாருங்கள், 10 மணிக்கு பூட்டுவான். நம்ம ஆளுங்க 8:30 மணி ஆனோடனே பூட்டிடுவாங்க. கொஞ்சம் உழைக்கிறதுக்கு நம்ம தாராளமாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும். சும்மா வந்து உழைக்காமல் நமக்கு எதுவும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு. யாருன்னா எதனா கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து வாங்க தான் செய்வாங்க. ஒன் வே டிராஃபிக் தான், சரியா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் தான் கர்த்தருடைய நாமத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களுக்கு யாருன்னா கொடுப்பாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு மேலே இருந்தால் வரும். உங்களை வச்சிருக்கிறதே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்ட்டு தான். அப்போ உங்களுக்கு கொடுத்து தான் உங்கள் இடத்த ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் இடத்த ஆசீர்வதிக்கணும்னா, சபையை ஆசீர்வதிக்கணும்னா, சபையில் கர்த்தர் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலிமா சபை ஆசீர்வாதமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை ரொம்ப கேரண்டியாக பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம பிடிக்கணும். இந்த ஆலோசனையின்படி நடக்கணும். என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் ஒன்று செய்கிறேன்னு செஞ்சால் முடியாது. சொன்னாங்க போய் தண்ணி நிரப்பணும். இது எப்படி திராட்சரசம் மாறும்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. தண்ணி நிரப்பணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆழத்தில் வலையை போடணும், ஆழத்தில் வலையை போடணும். நம்ம பேதுரு பயங்கர திறமைசாலி. அவர் சின்ன வயசுலேருந்து ஃபிஷர்மேன் தான். அவர் நல்ல மீன் பிடிக்கிற ஆள் தான். படகு வச்சுருக்காரு. அவர் சொல்லியிருப்பார், இந்த கடலை நான் சின்ன வயசுலேருந்தே பிடிச்சிட்ருக்கிறேன். சொல்லலாம், ஒரு சும்மா சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே பிடிச்சிட்ருக்கிறேன். எத்தனையோ நாள் பிடிச்சிருக்கேன். நேற்று நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. நீங்கள் வலையை போடல, ரைட்டில் போடு, லெஃப்ட்டில் போடுன்றீங்க, ஆழத்தில் போடுன்றீங்க. அங்கெல்லாம் போடாமையாக இருக்கிறேன், எல்லாம் போட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு வசனம் சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டார், அவருக்கு அந்த நான் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். அதுதான் அதில் சொன்னதை செய்கிறார். அதுதான் ரகசியம். நம்ம நிறைய பிரயாசப்பட்டிருப்போம். ஆண்டவர் சொல்லி செய்கிறதுக்கும் நம்மளாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்லி செய்யும்போது அதில் ஒரு மகிமை இருக்கும். அதில் நிச்சயமாக அதில் ஒரு ஜெயம் இருக்கும். நான் இதை ஏற்கனவே செஞ்சேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சொல்லலையே. ஜெயம் எங்கேருந்து வருது? அது பரத்துலேருந்து வருது. அது ரைட்லேருந்து வராது, லெஃப்ட்லேருந்து வராது, வனாந்திர திசையிலேருந்து வராது, மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து வராது. அது பரத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு சொன்னால் அது எங்கேருந்து வரணும்? பரத்திலிருந்து வரணும். பரத்திலிருந்து வரணும்னா கொடுக்குறவர்கிட்ட பார்க்கணும். நீங்கள் கொடுக்குற நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. அப்போ என் முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் நோக்கி பார்த்தனா என் முகம் வெட்கப்படாது. இந்த உலகத்தில் வேற எங்கன்னா பார்த்தனா என் முகம் வெட்கப்பட்டுரும். கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருடைய ராஜ்யங்களை கட்டுறதுக்கு நீங்கள் முன்னாடி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒருபோதும் இந்த உலகத்தில் கொடுத்து, கர்த்தருக்கு கொடுத்து நான் ஏழை ஆகிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் தைரியமாக சொல்ல முடியாது, கர்த்தருக்கு கொடுத்து நான் ஏழை ஆகிட்டேன் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுவார். சரியா? தைரியமாக கொடுங்க. உங்களுக்கு 5%, 10% ஸ்கெட்ச் போடுறது, கணக்கு போடுறது கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தைரியமாக கொடுங்க. மனசு வலிக்கிற அளவு கொடுங்க. அப்படி கொடுத்துருக்கேன், மனசு வலிக்கும். சில நேரத்தில் கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா அடுத்த மாதம் வராதில்லை அந்த லாபம். நம்ம தான் ஆண்டரை பற்றி பழகிட்டோம், தெரியும்.
அவசரப்பட்டோமோ அப்படின்னு இருக்கும். பரவாயில்ல, கர்த்தர் எல்லாத்தையும் பரலோகத்தில் கணக்கில் வச்சிருப்பாரு. ஒரு நேரம் வரும்போது திரும்பி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிக்க கூட முடியாது. கர்த்தர் அற்புதமாக செய்வார். அவர் நடத்துகிற பாதைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடு கட்டணும் ரொம்ப ஆசை. எனக்கு சின்ன பிள்ளைல மேரேஜுக்கு முன்னாடியே நான் நிறைய இடங்களில் வீடுலாம் போய் பார்ப்பேன். எனக்கு சொந்த வீடு வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடணுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இந்த நாச்சிபாளையம் பகுதியில் ஒரு 2-3 இடம் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் வீடு தான் வாங்கலை, இடத்தையாவது வாங்கி போடுன்னு ஒரு நண்பர் சொன்னார். 2-3 இடம் வாங்கினேன். வாங்கி 2 இடம் வாங்கினேன். அப்புறம் என் மிஸ்ஸஸ்க்கு ஒரு அவங்க வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதில் ஒரு இடம் வாங்கினேன். எல்லாம் எதுலேயும் இடம் போய் பார்ப்பேன். ஆண்டவர் அனுமதிக்கலை, வீடு கட்ட அனுமதிக்கலை. இந்த ஆண்டவரே, ஒரு வீடு கட்ட அனுமதிக்க மாட்டீங்களே. பணம் இருந்துச்சா? பணம் இருந்துச்சு, வீடு கட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் அனுமதிக்கலை. நம்ம பரதேசியாக அலைய விடுறாரு ஆண்டவர் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. போகணும், திரும்பி ஆண்டவர் கொண்டு வந்தார். வந்தோம். நான் மறுபடியும் திரும்பி போப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே முடியாது, என்னால் வாடகை வீட்டுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு சொந்த வீடு வேணும். நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ண வீடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6 சென்டில் அற்புதமான ஒரு வீடு ஆண்டவர் கட்டி, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. இந்த உலகத்தில் இந்து மனிதர்கள் ஆண்டவர் அறியாத முடியலைங்க, ரொம்ப நேர்த்தியாக சில வேலைகளை செய்கிறாங்க. நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் அதில் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதை வாங்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நம்ம எங்கே இருக்கணும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு கொடுத்த வீட்டில் சந்தோஷமாக நானும் என் மனைவி பிள்ளைகளும் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 4 சென்ட் வாங்குச்சு. எல்லாமே கர்த்தர். அதாவது ஒரு பக்கத்தை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு ஒரு பக்கத்தை விட்டுருவார் அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுருப்பார். நீ ஸ்பிரிச்சுவலாக ஆசீர்வதிக்கப்படுறோன்னா கண்டிப்பாக இம்மைக்கும் ஒன்று ஆசீர்வதிப்பிச்சிருவார். அதனால் இப்படி தான் செய்வார்னு அர்த்தம் சொல்லலை. நிச்சயமாக ஒரு விருப்பம் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் கர்த்தரோடு வளர கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். அவரால் கொடுக்காம இருக்க முடியாது. நீங்கள் நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா விட்டுருவாரா? சூப்பராக கொடுப்பாரு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, தம்பி நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. கர்த்தர் கொடுத்தாருங்க. பரதேசியாக, இதே பட்டணத்தில் பரதேசியாக இருந்தேங்க. எனக்கு சொந்த வீடு கிடையாது, கடை கிடையாது, தொழில் கிடையாது, மனைவி பிள்ளையும் கிடையாது. இதே பட்டணத்தில் நான் வானத்தை பார்த்து, ஆண்டவரே நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் இருக்கிறேன், ஆனாலும் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு, ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இன்னைக்கு வீடு இடம்லாம் சேர்த்தா 10 சென்ட் சுற்றி அழகாக கார்டன் வச்சு என் தகுதிக்கு மிஞ்சி செய்கிற ஆண்டவர். நான் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருகிற ஆண்டவர். அற்புதமான ஆண்டவருங்க. இந்த ஆண்டவரை ருசித்து பார்க்கணும். நீங்கள் ருசித்து பார்க்கணும். இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடுற தேவன் அல்ல, ஏதோ உங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்ற தேவன் அல்ல. உங்களுக்கு கொடுக்கணும்னா நீ கொடுத்தாதான் உனக்கு கொடுக்க முடியும். ஸோ வழி, அது ஒரு வே. நீ கொடுக்கணும், விதைக்கணும், அறுக்கணும். ஸோ நீ விதைச்சாதான் அறுக்க முடியும். ஸோ அது ஒரு வே, வேறு ஆப்ஷன் இல்லை. நான் நல்லா ஜெபிக்கிற ஆண்டவரே, பணம் மட்டும் கொடுக்க மாட்டேன்டவரேன்னா நல்லா ஜெபி, கர்த்தர் அதுக்குண்டான அபிஷேகத்தை கிருபையில கொடுப்பாரு. பட் இது ஒரு வே. இது நீ கொடுத்தாதான் உனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சில நல்லா ஜெபிப்பாங்க, 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மூலம் நன்மை பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை வரங்கள் இருக்கும். ஆனால் கொடுக்குற கிருபை இல்லாதபடினால அவங்க பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கொடுக்குறவங்களா இருப்போம். சாலமோனுடைய நாட்களிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிச்சிடுறேன். சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த கல் மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டர், சச்சை இது தட்டும்ல வெள்ளி, டக்குனு 1 கிலோ வெள்ளி, இந்த இதை யாரா இங்கே எடுத்து வச்சது அப்படின்னு தட்டுவோம்ல, அது போல் வெள்ளி. யோசிச்சு பாருங்க. சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அவன் வனத்தில் அவனுடைய மாளிகையில் எல்லாம் பசும் பொண்ணா இருந்துச்சு. அவன் தட்டு பசும் பொண்ணு, ஸ்பூன் பசும் பொண்ணு, சமைக்கிற அவனுடைய பாத்திரங்கள் எல்லாம் பசும் பொண்ணா இருந்துச்சு. ஆலயத்தை அவ்வளோ மகிமையாக கட்டின சாலமோனுடைய நாட்களில். ஏன் இந்த சாலமோனுடைய நாட்களில் இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு முன்னாடி எந்த ராஜாக்கும் கிடையாது? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ராஜாக்களுக்குமே இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு ஐஸ்வர்யம் கிடையாது. அல்லது அப்படியே பின்னாடி, ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன், இந்த ஐஸ்வர்யத்தில் உனக்கு முன்னாடி எவனும் இருக்க மாட்டான், பின்னாடி எவனும் இருக்க மாட்டான். ஸோ அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ ஐஸ்வர்யம்.
பின்னாடி எந்த ராஜாக்கும் இவ்வளவு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா தாவீது நாலாகமத்தில் வாசிக்கிறோம், ஆலயம் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காரு, மனுஷன் கொடுத்துருக்காருப்பா, அள்ளி கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு அப்படி கொடுத்தாருன்னு வசனம் வாசிச்சிங்கன்னா, நான் உங்களை அப்படி கொடுங்கன்னு சொல்லலை, வசனம் அப்படி சொல்லுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் திடீர்னு இந்த ஆள் ஏதோ கூப்பிட்டு பிளான் பண்ணி பேசி கூப்பிட்டு வந்துட்டாங்க, இம்மன் குடுன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வசனத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? அப்போ பாருங்க, கொடுத்தாங்க. அவருடைய நாட்களில் அவ்வளவு கொடுத்துருக்கிறாரு தாவீது. என்ன ஆச்சு? அவனுடைய பையன் சாலமோன் யாரு? அவனுடைய பையன். அவனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருவாருங்க, நம்ம பிள்ளைகளை ஆசீர்வச்சிருவாரு. உங்க கையில் கொடுக்கணும்ல, வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்ல. வாங்கியிருக்காரு. தாவீதுட்டு வந்து வந்திருக்கு, வந்தது திருப்பி வந்துச்சா? போயிருக்கு. அதனாலதான் அவருடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. தங்கம் அவ்வளோ அதிகமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க நல்லா ஜெபிங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. பயப்படாம தேவன்கிட்ட கேளுங்க, என்ன வேணும், என்ன வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவரு போதுமானவராக இருக்கார். உங்க குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமா கொடுப்பார். போதும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பார். நல்லா ஜெபிக்கணும், நல்ல தேவ சமூகத்தில் ஆலோசனையை கேட்கணும், அதன்படியே செய்யணும், அப்பா சொன்ன மாதிரியே செய்யணும். செஞ்சா உங்க வாழ்க்கை வெற்றியா மாறிடும். எனக்கு தெரிஞ்சது, என்னை விட நிறைய பரிசுத்தவான்களை இன்னும் அற்புதமா நடத்தியிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஊழியர்களுக்காக, தேவ மனுஷர்களுக்காக நன்றி சொல்றேன். ஸ்தோத்திரம். நம்ம எந்திரிச்சு நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. ஒரே ஒரு பாடல் சரணத்தை மாத்திரம் பாடு, கர்த்தர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடத்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடு. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இயேசு நாமத்தால். எனக்கு எதிராய் வரும் நிர்மூலமாய் போய்விடுவார் இயேசு நாமத்தால். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி
என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். கடன் வாங்க விட செய்திடுவார். ஹல்லேலூயா. அன்புள்ள சகோதரர் சாம்சன் அவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக, சொந்த தொழில் செயல் சார்பாக எங்கள் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விதமான உங்களுடைய சாட்சி எங்களை உயிர்ப்பித்தது. ஆண்டவர் சமூகத்தில் அழுது நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவரிடத்தில் பேசி நிறைய காரியங்களை ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சி உள்ள ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக செய்கிற தொழிலே சிறந்து விளங்கி கர்த்தர் நாம் மேம்படும்படியாக, தேவராஜ்யம் கட்டும்படியாக எல்லா காரியத்திலும் அர்ப்பணித்து வாழ நாங்கள் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் அவ்விதமாக நடத்துவாராக. இன்னும் நிறைய காரியங்களே இவ்விதமாக நாங்கள் வளர்ந்து பெருகி எங்கள் சபையும் சாட்சியாக, சபையில் ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் திருப்பூர் பட்டணத்திலே ஒரு சொல்லிக்கொள்ளத்தக்கதாக உயர்வை நிச்சயமாய் தேவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த கூடிய ஆசீர்வதித்தார், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவாங்க. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். ஆமென். உட்காரலாம்.